ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்றைக்கி ஒரு பிஸ்கெட் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். கடையில் வாங்கி சாப்பிட்ற பிஸ்கெட் எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மைக்ரோ ஓவன் எதுவும் அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க இட்லி பாத்திரம் இல்லை வானல் வச்சு நம்ம பிஸ்கெட் செஞ்சு முடிச்சிடலாம். இது ஹெல்த்தியான பிஸ்கெட் தான். நம்ம கோதுமை வச்சு தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த பிஸ்கெட்டை எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க. நான் இன்றைக்கி 3 பிஸ்கெட் தான் செஞ்சுருக்கேன். இந்த பிஸ்கெட்டுக்கு முதல்ல 3 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் நான் எடுக்கிற மாவுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தித்திப்பு அதிகமானால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த சுகரை முதல்ல நான் பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் நெய் வச்சுருக்கேன். நெய்யை மொத்தமாக ஊற்றாமல் ஒரு 1/4 கப் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடுங்க. சுகரும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் தான் உங்களுக்கு பிஸ்கெட் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டேன். இப்போ நான் இது கூடவே 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். நீங்கள் மைதா மாவு கூட போட்டுக்கலாங்க, அது உங்களோட இஷ்டம்தான். பட் நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். 1 கப் போட்ட பிறகு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா விட்டுடலாம். ஒரு சிட்டிக்கு உப்பும் போட்டுருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஃபிங்கர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப அழுத்தி அழுத்தி பேச வேண்டாம். அப்போ பிஸ்கெட்டோட சாஃப்ட்னஸ் வரவே வராது உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ஃபிங்கர்லேயே முதல்ல மாவு எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அதில் இருக்க சுகரு சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் இல்லைங்களா, அதனால தான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மீதி இருக்க நெய்யை கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டே இருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் தான் நீங்கள் ஊற்றணும். வேறு எண்ணெய் இல்லை பால் தண்ணி எது ஊற்றினாலும் சீக்கிரம் உங்களுக்கு பிஸ்கெட் கெட்டு போயிடும். இந்த மாதிரி நெய்யை ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். நான் 1/2 கப் மேலேயே எடுத்திருக்கேன். இதை நான் எடுத்து 1/2 கப் நெய் காலியாக அடித்து திரும்பி ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். நல்லா கலரி விடுங்க. ஓரளவு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி மாவை நான் பிரித்தா இதை மாதிரி பிரியணும். எனக்கு டபுளாக பிரியும் போது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு மாவு. அப்போ தான் உங்களுக்கு மாவோட பக்கம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ மாவு எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது நான் பிஸ்கெட் ரெடி கட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் முதல்ல மாவை திரட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு இது மாதிரி நல்லா கையிலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மாவை. ரொம்ப திக்காக வேணாம், ரொம்ப தின்னாக வேணாம், திட்டமாக இருக்கட்டும். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துருக்கலாங்க. நான் ஒரு ஸ்மால் சைஸ் கிளாஸ் எடுத்துருக்கேன், டிரான்ஸ்பரன்சி கிளாஸு. உங்களுக்கு வேறு என்ன கிண்ணம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷேப் வர மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 3 ஷேப் வர்றாங்க. இந்த மாதிரி நான் முதல்ல பிஸ்கெட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பிஸ்கெட் கட் பண்ண பிறகு இதற்கிடையில் ஒரு வானலில் மேலே இந்த மாதிரி தட்டு ஒன்று வச்சு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வானலை. இப்போது இந்த கேக் பேனில் நெய் தடவிருக்க லைட்டாக இந்த பிஸ்கெட்டை நான் வச்சுருக்கேன். வச்சு இது உள்ளே வச்சு 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ் உங்களுக்கு அடுப்பு சிம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரும் பிஸ்கெட் உங்களுக்கு. அடிக்கடி திறந்தெல்லாம் பார்க்க வேண்டாம். 20 மினிட்ஸ் பொறுத்து நீங்கள் பார்த்தாலே போதும். இங்கே பாருங்கள், ஓரளவு நல்லாவே வெந்து வந்திருக்கு, நல்லாவே இருக்குது. பேக் சைடு நல்லா ப்ரௌனாகவும் இருக்குது. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடச்சா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி பிஸ்கெட் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. நம்ம வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க வீடியோ ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.